அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். இயல்பாகவே பெண்களிடம் இருந்து வரக்கூடிய நல்லன்பும் கூட அயலாளின் மகன் என்பதால் ராமன் மேல் உனக்கு இல்லாமல் போனதோ என்று பரதன் கைகேயிடம் கேட்டான். பாடல் எண் 870. இயல்பினிலே பெண்களிடம் இருந்து வரும் நல்லன்பும் அயலாளின் மகன் அதனால் ஆனதுவோ கொல்லன்பாய், வயலன்பின் தமையனுள்ளே வாழும் ஆன்றோர் உள்ள அன்பும் பயமுறவே வைத்தாயே பாசத்தை கொள்ளி வைத்தே. இதுவே 870வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இயல்பினிலே பெண்களிடம் இருந்து வரும் நல்லன்பும் என்கிற முதல் வரிக்கான விளக்கம், இயல்பாகவே பெண்களிடம் இருந்து வரக்கூடிய இரங்க தகுந்த நல்ல அன்பும் கூட அயலாளின் மகனதனால் ஆனதுவோ கொல்லன்பாய், ராமன் மேல் உனக்கு இல்லாமல் போனதோ. ஒருவேளை அவ்வாறு ராமன் மேல் அந்த பாசம் உனக்கு இல்லாமல் போனதற்கான காரணம், ராமன் உன் வயிற்றில் பிறந்தவன் அல்ல, அவன் அயலாள் என்று நீ கருதக்கூடிய கோசலையின் வயிற்றில் பிறந்தவன் என்பதால் உனக்கு அவன் மேல் அடிப்படையிலே பெண்களிடம் இருக்கக்கூடிய இரக்கம் மிகுந்த அந்த அன்பும் கூட இல்லாமல் போய், அந்த அன்பே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பே கொல்லக்கூடிய வகையிலே செயல்படக்கூடிய கொல்லும் அன்பாக மாறிப்போனதோ. வயல் அன்பின் தமையன் உள்ளே வாழும் ஆன்றோர் உள்ள அன்பும், வயல் அன்பு என்கிற அன்பை விளைய வைக்கக்கூடிய வயல் போன்று திகழக்கூடிய என்னுடைய தமையனின் உள்ளத்துள்ளே வாழக்கூடிய ஆன்றோர் என்கிற மேன்மையான சான்றோர்களுடைய உள்ளத்திலே வாழக்கூடிய மேன்மை மிகுந்த அன்பும் கூட பயமுறவே வைத்தாயே, பாசத்தை கொள்ளி வைத்தேன். உன்னை கண்டு மிகவும் அச்சப்பட வைத்தாயே, உன்னுடைய பாசம் அனைத்தையுமே கொள்ளி வைத்து உன்மேல் ராமன் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் நீ அவன் மேல் வைத்திருந்த பாசத்தையும் அனைவர் மேலும், நம்முடைய குடும்ப உறுப்பினர் அனைவர் மேலும் நீ வைத்திருந்த பாசத்தையும் கொள்ளி வைத்தே. உன்னை கண்டு அனைவருமே பயப்படும் வகையிலே, ராமனும் உன்னை கண்டு பயப்படக்கூடிய வகையிலே, ஆன்றோரின் உள்ளம் தாங்கிய அந்த ராமனும் கூட அச்சப்படும் வகையிலே நீ செயல்பட்டு விட்டாயே என்று பரதன் கைகேயிடம் கேட்டான். இதுவே 870வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 871வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.